வணக்கம் எஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி பெஸ்ட் கோச்சிங் அகாடமி. இது வரைக்கும் டிஎன்பிசி பயாலஜியில் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை ஒரு 3 வீடியோவா பார்த்துட்டோம். இந்த 4th வீடியோவில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆர்கன் growth ரெக்யூர்ஸ் தைராய்டு ஹார்மோன்? ஓகேங்களா, எந்த உடல் உறுப்பின் வளர்ச்சிக்கு தைராய்டு ஹார்மோன் தேவைப்படுகிறது? பிரெயின். ஓகேங்களா, ஸோ மூளையோட வளர்ச்சிக்கு என்ன தேவைப்படுது? நமக்கு தைராய்டு ஹார்மோன் தேவைப்படுது. அடுத்து ஒரு மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, சில டிசீஸோட பேர் கொடுத்துட்டு அது எதனால ஏற்படுது, இதை எங்க ஏற்படுதுன்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கார்சினோமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேன்சர் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ். ஓகேங்களா, எபித்தீலியல் செல் ஏற்படக்கூடிய கேன்சர் தான் வந்து கார்சினோமா. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கோமா. ஸோ சர்க்கோமா பார்த்தீங்கன்னா கேன்சர் ஆஃப் பிளட் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூஸ். ஓகேவா, எலும்புல ஏற்படக்கூடியதான் பார்த்தீங்கன்னா சார்க்கோமாவா இருக்கு. அடுத்து பார்க்கும்போது லிம்போமா அப்படிங்கிறது லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடியது. ஓகேங்களா, த கேன்சர் ஆஃப் லிம்பாட்டிக் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லுக்கீமியா அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தெரியுது கேன்சர் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் போன் மேரோ. ஓகேங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா வந்து லுக்கீமியாவா இருக்கு. அதாவது கார்சினோமா அப்படிங்கிறது எபித்தீலியல் செல் புற்றுநோய். ஓகேங்களா, அடுத்தது சார்க்கோமா அப்படிங்கிறது எலும்பு மற்றும் மெல்லிய திசுக்கள் இருக்கக்கூடிய புற்றுநோய். அடுத்து பார்த்தீங்கன்னா லிம்போமா அப்படிங்கிறது லிம்போட்டிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய். அடுத்து லுக்கிமியாங்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் மற்றும் எலும்பு மஞ்சை புற்றுநோயா இருக்கு. சரிங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அடுத்து பாருங்க, கார்னிவோரஸ் அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ஸ் மெயின்லி காம்பன்சேட் ஃபார் சாயில் தட் ஹேஸ் அ ரிலேட்டிவ்லி லோ கண்டென்ட் ஆஃப் நைட்ரஜன். அதாவது பூச்சி இன்னும் தாவரங்களின் தகவமைப்பானது முதன்மையாக மண்ணில் குறைந்த அளவு டேஷ் இருப்பதை ஈடு செய்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், நைட்ரஜன் அளவு குறைந்த அளவு இருக்கிறதா வந்து ஈடு பண்றதுக்காக பூச்சி தாவரம் பயன்படுத்தப்படுது. சரிங்களா, ஸோ இப்போ என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து குறைவா இருக்குன்னு என்ன பண்ணும், பூச்சி தாவரம் பாத்தீங்கன்னா தேவை நைட்ரஜன் வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் வந்து நைட்ரஜனா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, which bacterium contains the crystal protein that means endotoxin that kills lepidoptera insects? ஓகேங்களா, ஸோ எந்த பாக்டீரியாவில் காணப்படக்கூடிய ஸ்படிக புரதம், அதாவது கிறிஸ்டல் புரோட்டீன் என்ன பண்ணுது, லெபிடோப்டீரா வகை பூச்சிகளை கொள்கிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா பேசிலஸ் துருஞ்சென்சிஸ். அது என்ன பண்ணுது, நமக்கு லெபிடோப்டீரா வைரஸ்ல காணப்படக்கூடிய லெபிடோப்டீரா பூச்சியில் காணப்படக்கூடிய வைரஸ் ஃபுல்லா கொள்ளுது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, which of the following is not a blue copper protein? அதாவது கீழ்காணப்படக்கூடியது நீல தாமிர புரதம் கிடையாது. ஃபெரிட்டின். ஓகேங்களா, ஸோ மற்ற எல்லாமே வந்து நீல புரத தாமிரம். ஓகேங்களா, அப்ப என்ன பண்றாங்க, ஸ்டைலோகாசின். ஓகேவா, அதே போல பிளாஸ்டோசைனின், அதே போல வந்து அஜிரின் எல்லாமே வந்து நீல தாமிர புரதம் தான். ஓகேங்களா, எக்ஸப்ட் ஃபெரிட்டினை தவிர மற்ற எல்லாமே வந்து நீல காப்பர் புரதமா இருக்கு. அடுத்து பாருங்க சொல்றாங்க, இன் ஏபிள்மஸ்குலஸ் எஸ்குலண்டஸ். ஓகேங்களா, அதான் வெண்டைக்காய் இருக்குல்ல, அதை சொல்றாங்க. இன் ஏபிள்மஸ்கஸ் எஸ்குலண்டஸ், அது தாவரத்துடைய கனி வகை. ஸோ ரொம்ப சிம்பிள், வெண்டைக்காய் தான். ஓகேங்களா, அதெல்லாம் சொல்றாங்க, அது ஃப்ரூட் இஸ். ஓகேங்களா, ஃப்ரூட் என்ன பண்றாங்க, சூலக அரை வெடிக்கனியா இருக்கு, அதாவது லொக்குசிடல் கேப்சுலா இருக்கு. சரிங்களா, ஸோ வந்து இன் ஏபிள்மஸ்குலஸ் எஸ்குலண்டஸ்ல ஃப்ரூட் டைப் இஸ் பாத்தீங்கன்னா வந்து லொக்குசிடல் கேப்சுலா இருக்கு, அதாவது சூலக அரை வெடிக்கனியா இருக்கு. அடுத்து பாருங்க, how many asymmetric carbon atoms are present in glucose molecule? அதாவது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் காணப்படும் மொத்த சீர்மையற்ற கார்பன் அணுக்கள் எண்ணிக்கை, அதாவது ஏசிமெட்ரிக் கார்பன் இருக்கு இல்லையா, அதான் மொத்த சீர்மையற்ற கார்பன் அணுக்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்க, பைரித்திரியம் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப், அதாவது பைரித்திரியம்ங்கிறது எந்த தாவர மஞ்சளிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரைசாந்திமம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, டேஸ் இஸ் என் ஆன்டிபயோட்டிக் அப்டைன்டு ஃப்ரம் த ப்ளூ கிரீன் மோல்ட். ஓகேங்களா, அதாவது பாத்தீங்கன்னா பெனிசிலின். பெனிசிலின் என்ன பண்றோம், இது ஒரு ஆன்டிபயோட்டிக்கா இருக்கு. இது எங்க இருந்து கிடைக்குது, நீல பச்சை பூஞ்சையில இருந்து கிடைக்குது. சரிங்களா, ஸோ பார்க்கும்போது பெனிசிலின் தான் ஆன்சரா இருக்கு. அடுத்து பாருங்க, த அல்சர் இஸ் மோஸ்ட்லி டியூ டு இன்ஃபெக்ஷன்ஸ் பை எ பாக்டீரியம் கால்ட். பெரும்பாலும் குடல் புண் தோன்ற காரணமான பாக்டீரியம் பார்த்தீங்கன்னா வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரி. அது என்ன பண்ணுது, நமக்கு அல்சர் ஏற்படுத்துது, அதாவது குடல் புண் ஏற்படுத்த காரணம் பார்த்தீங்கன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரியா இருக்கு. அடுத்து பாருங்க, எ பாய்ஸ் லாரிங்ஸ் என்லார்ஜஸ் லீடிங் டு டீப்பனிங் ஆஃப் வாய்ஸ். அதாவது என்ன பண்றோம், சிறுவனோட தொண்டைப்பகுதி வந்து அகன்று குரல் மாற்றம் ஏற்படுகிறது. அண்ட் ஹி ஷோஸ் ஹேர் growth ஓவர் ஹிஸ் ஃபேஸ். என்ன ஆகுது, அவன முகத்துல பாத்தீங்கன்னா ரோம வளர்ச்சி ஏற்படுது, தாடி ஏற்படுது. ஓகேங்களா, திஸ் இஸ் டியூ டு த ஹார்மோன் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான். டெஸ்டோஸ்டிரான் அதிகமாச்சா என்ன ஆகும், சுரக்கும் போது என்ன ஆகுது, அந்த சிறுவனோட தொண்டைப்பகுதியில் இருந்து ஒரு அகலமான அகன்ற குரல் ஏற்படுகிறது. சரிங்களா, அதே போல பாத்தீங்கன்னா முகம் ஃபுல்லா வந்து ரோம வளர்ச்சி ஏற்படும். சரிங்களா, அது காரணம் வந்து டெஸ்டோஸ்டிரான். அடுத்து பாருங்க, blood is formed in the human adult by the red bone marrow. அதாவது வளர்ச்சி அடைந்த மனிதனின் ரத்தத்தை உருவாக்குவது சிவப்பு எலும்பு மஞ்சை.
ஓகேங்களா. சிவப்பு எலும்பு மஞ்சள் இருந்தாலும் அந்த வளர்ச்சி அந்த மனிதனுக்கு வந்து ரத்தத்தை உருவாக்கும். அடுத்து பார்க்க வேண்டியது ஓவுலேஷன் ஜெனரலி அக்கர்ஸ், அதாவது முட்டை வெளிப்படுதல் எந்த காலத்தில் நடைபெறும்? மாதவிடையோட நடக்கும் காலத்துல நடக்குது. ஓகேங்களா. மிட்வே த்ரூ மென்சுரல் சைக்கிள் அப்ப என்ன ஆகுது? ஓவுலேஷன் நடக்க ஆரம்பிக்குது. அடுத்து பாருங்க, ஹூ கன்ஸ்ட்ரக்டட் எ மாடல் சக்சஸ்ஃபுல்லி ஃபார் டிஎன்ஏ ஃபர்ஸ்ட். ஸோ டிஎன்ஏ உடைய மாதிரியை ஃபர்ஸ்ட் வெற்றிகரமா உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா வாட்சன் கிரிக்ஸ் 1953. அவங்க என்ன பண்ணாங்க, டிஎன்ஏவோட சுருளை இரட்டை வடிவம் இருக்கு இல்லையா, அதை உருவாக்குனது பாத்தீங்கன்னா வந்து வாட்சன் கிரிக் 1953. அடுத்து பாருங்க, ஆல் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் பாக்டீரியா எக்ஸப்ட், அதாவது கீழே ஒரு 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல வந்து எல்லாமே பாக்டீரியா எக்ஸப்ட் எதை தவிரன்னு பாத்தீங்கன்னா வந்து பாக்டீரியா ஃபேஜ் தவிர. அப்ப பாக்டீரியா ஃபேஜ்ங்கிறது பாத்தீங்கன்னா சொல்றாங்கன்னா வந்து இது ஒரு வைரஸா இருக்கும். பாக்டீரியா ஃபேஜ்ங்கிறது வைரஸ். ஆனா என்ன பண்ணும்? இட் கில்ஸ் பாக்டீரியா. பாக்டீரியாவை கொல்லக்கூடிய வைரஸ் தான் பாத்தீங்கன்னா கில்ஸ் ஆர் வந்து இட் இன்ஃபெக்ட் பாக்டீரியா. சரிங்களா. இட் இன்ஃபெக்ட்ஸ் பாக்டீரியா. சொல்ல போனா கரெக்டான வார்த்தை வந்து இன்ஃபெக்ட்ஸ் பாக்டீரியா. சரிங்களா. ஸோ பாக்டீரியாஃபேஜ்ங்கிறது ஒரு வைரஸா இருக்கு. இது என்ன பண்ணுது? பாக்டீரியா ஃபுல்லாவே வந்து இன்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ வந்து எல்லாமே வந்து பாக்டீரியா எக்ஸப்ட் பாக்டீரியாஃபேஜ். இது ஒரு வைரஸ். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ட்ரக் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் அகேன்ஸ்ட் எய்ட்ஸ் வைரஸ். ஓகேவா. எய்ட்ஸ் உயிர்கொல்லி வைரஸ்க்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய மருந்தின் பெயர் பார்த்தீங்கன்னா ஜைடோருடின். ஜைடோருடின் தான் என்ன பண்றோம்? எய்ட்ஸுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு ஜைடோருடின். ஸோ அடுத்து பாருங்கன்னா வந்து ட்ரிபனோசோமியாசிஸ் இஸ் எ டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் பை, அதாவது ட்ரிபனோசோமியாசிஸ் அப்படிங்கிற நோயை கடத்தக்கூடிய உயிர் பார்த்தீங்கன்னா வந்து செட்சி பூச்சி. செட்சி பூச்சி தான் என்ன பண்ணுது? நமக்கு ட்ரிபனோமேசியாஸ் அப்படிங்கிற வயசை வந்து நோயை வந்து உருவாக்குது. அடுத்து பாருங்க, அக்கார்டிங் டு ஃப்ளூயிட் மொசைக் மாடல். ஓகே, அதாவது திரவ மொசைக் மாதிரியின்படி பிளாஸ்மா மெம்பரின் இஸ் மேட் ஆஃப், அதாவது திரவ மொசைக் மாதிரியின்படி பிளாஸ்மா சவ்வானது டேஷால் ஆனது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்போலிபிட்ஸ், இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் புரோட்டீன்ஸ், அதாவது பாஸ்போலிபிடுகள் உள்ளார்ந்த புரதங்கள் மற்றும் வெளிப்புற புரதங்கள் என்ன இருக்கு? நமக்கு லிக்விட் மொசைக் மேட்ஸ்ல பிளாஸ்மா சவ்வா ஆயிருக்கு. சரிங்களா. அடுத்து பாருங்க, நியூட்ரியன் அட்லஸ் அண்ட் டயட் அட்லஸ் வேர் பப்ளிஷ்டு பை, ஊட்டச்சத்து அட்லஸ் மற்றும் உணவு அட்லஸ் வந்து யார் வெளியிடறாங்க பாத்தீங்கன்னா ஐசிஎம்ஆர். சரிங்களா. இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன பண்றாங்க? ஊட்டச்சத்து அட்லஸ் மற்றும் உணவு அட்லஸ் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து பாருங்க, இன் ஹியூமன் which type of cells are affected by the malarial parasite, அதாவது மனிதன்ல மலேரியா ஒட்டுண்ணியால் ஏற்படக்கூடிய எந்த செல் பாதிப்படையுதுன்னு கேட்டாங்கன்னா வந்து லிவர் அண்ட் ஆர்பிசி, அதாவது ரத்த சிவப்பணுக்கள் மற்றும் கல்லீரல் செல்கள் என்னாவது அந்த மலேரியா ஒட்டுண்ணியால பாதிக்கப்படுது. சரிங்களா. அடுத்து பாருங்க, சென்சிட்டிவிட்டி, அதாவது உணர்ச்சி இல்லாம இருக்குது. அடுத்து கன்ஜெனிட்டல், ட்ராமாட்டிக், அடுத்து பாத்தீங்கன்னா வந்து மெட்டபாலிக் அண்ட் அசோசியேட்டட் வித் ட்ரக்ஸ், ஸ்மோக்ஸ் அண்ட் ஹெவி ஆல்கஹால் கன்சம்ஷன் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், அதாவது உணர்ச்சி இல்லாம இருக்கிறது, கன்ஜெனிட்டல், ட்ராமாட்டிக், அடுத்து வளர்சிதை மாற்றம், அது போக என்னன்னா மருந்து சாப்பிட்றதுனால, புகைப்பிடிக்கிறதுனால மற்றும் குடிப்பழக்கத்தோட தொடர்புடைய நோய் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காட்ராக்ட் தான் வந்து என்னது இதுக்கெல்லாம் காரணமா இருக்கு. காட்ராக்ட் தான் வந்து இதோட தொடர்புடைய நோயா இருக்கு. ஸோ அடுத்து பாருங்க, ஒபிலியா பாலிப் இஸ் செசில் அண்ட் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா. அதே போல ஒபிலியா மெச்சூர் மெடுசா இஸ் ஃப்ரீ ஸ்விம்மிங். அதாவது சொல்றாங்க ஒபிலியாவுடைய பாலிப்கள் நகர முடியாததாகவும் அதே சமயத்துல வந்து ஒட்டி கொண்டும் காணப்படும். கரெக்ட் தான். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க, ஒபிலியா மெச்சூர் மெடுசா இஸ் ஃப்ரீ ஸ்விம்மிங், அதாவது ஒபிலியாவோட முதிர்ந்த மெடுசாக்கள் வந்து தனியாக நீந்தக்கூடியவை. அதுவும் கரெக்ட் தான். சரிங்களா. அப்ப போத் ஏ அண்ட் பி கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க, which protozoan causing காலா அசார், இது ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின். அப்ப தெரிஞ்சுக்கணும், ஏற்கனவே கேட்ட கேள்வி திரும்ப திரும்ப கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ which protozoan causing காலா அசார். ஸோ காலா அசார் சொல்லக்கூடிய கருங்காய்ச்சல், கருங்காய்ச்சலை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு புரோட்டோசோவா கேட்டாங்கன்னா என்ன விஷயம்? ஸோ வந்து லீஸ்மேனியா டோனாவானி. லீஸ்மேனியா டோனாவானி என்பது நமக்கு காலா அசார்னு சொல்லக்கூடிய கருங்காய்ச்சலை ஏற்படுத்துது. சரிங்களா. அடுத்து பாருங்க, which fungi impart எர்த்தி ஓடர் டு சாயில் ஆஃப்டர் ரெயின், அதாவது மழைக்கு பின்னாடி ஒரு மண் வாசம் வருது இல்லையா, அது ஏற்பட காரணமானது பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ். ஆப்ஷன் டி. சரிங்களா. மழை பெஞ்ச பிறகு ஒரு மண் வாசம் வரும், அருமையான வாசமா இருக்கும். அந்த வாசம் ஏற்படுற காரணம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற பூஞ்சை காரணமா இருக்கு. அடுத்து பாருங்க, த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இன் ஆல்கா கேரா. ஓகேவா. அந்த ஆல்கா பேர் வந்து கேரா. அதுல என்ன கணக்கு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் கேட்டாங்கன்னா வந்து என்ன விஷயம்? நியூக்கிள், அதாவது கேரா பாசியோடைய பெண் பாலுறுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா நியூக்கிளா இருக்கு. சரிங்களா. நியூக்கிள் தான் அது காரணமா இருக்கு. அந்த உறுப்புக்கு பேர் வந்து நியூக்கிள். சரிங்களா. அடுத்து பாருங்க, த ஆவரேஜ் ஓசன் சலனிட்டி, அதாவது பெருங்கடலுடைய சராசரி ஓர்பேக்கத்தின் தன்மை அளவு பாத்தீங்கன்னா வந்து 35%. சரிங்களா. த ஆவரேஜ் ஓசன் சலனிட்டி இஸ் 35%.
அடுத்து பாருங்க, which gland enlarges after the middle age of the male people leads to interrupt urination. அதாவது வயது முதிர்ந்த நிலையில ஆண்களுக்கு எந்த சுரப்பி பெரிதாகிறதுனால என்ன ஆகுது, சிறுநீர் கழிப்பு பாதிப்படையுது. சரிங்களா, வயசத்த நமக்கு சிறுநீர் கழிப்பு பாதிப்படையுது இல்ல, அது என்ன சுரப்பின்னு கேக்குறாங்க. ஸோ பார்க்கும்போது புரோஸ்டேட்டிக் சுரப்பி. புரோஸ்டேட் சுரப்பி தான் நமக்கு அந்த பெரிய என்லார்ஜ் ஆகிறதுனால பாத்தீங்கன்னா சிறுநீர் கழிப்பு பாதிக்கப்படுது, புரோஸ்டேட் சுரப்பி. அடுத்து பாருங்க, ஹியூமன் ஓவம் கண்டென்ஸ் நோ யாக், ஹவு கேன் வி கால் இட். ஓகேங்களா, கரு உணவு அற்ற மனித அண்ட உணவினை எவ்வாறு அழைக்கலாம். சரிங்களா, ஏலசித்தல் எக். ஓகேங்களா, ஏலசித்தல் எக்னு அர்த்தம், ஏன்னா வந்து இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, பேர்ல இருக்கு இல்லையா, கரு உணவற்ற மனித அண்ட உணவு என்ன நினைக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா வந்து ஏலசித்தல் மட்டும் நினைக்கலாம். சரிங்களா, ஏலசித்தல் எக். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து டேஸ் இஸ் எசென்சியல் ஃபார் பைண்டிங் ஆஃப் ரைபோசோமல் சப் யூனிட்ஸ். ஓகேங்களா, மெக்னீசியம். அதாவது என்ன சொல்றாங்க, ரைபோசோம் துணை அலகுகளை இணைக்க பயன்படக்கூடிய கனிமம் எதுன்னு கேட்டாங்கன்னா மெக்னீசியமா இருக்கு. சரிங்களா, ஆப்ஷன் 2 ஒன்லி. ஓகே, அடுத்தது ஹீமோபிலியா இஸ் எ ஹியூமன் டிசீஸ் காஸ்டு பை. ஹீமோபிலியா என்ற இரத்த ஒழுகல் நோய் எதால் ஏற்படுகிறது. மியூட்டன் ஜீன், அதாவது திடீர் மாற்றம் மூலம் என்ன ஆகுது நமக்கு ஹீமோபிலியா அப்படிங்கிற இரத்த ஒழுகல் நோய் ஏற்படுது. சரிங்களா, அடுத்து பாருங்க, ஃப்ரம் த லிஸ்ட் பிலோ சூஸ் த பைனாமியல் ஆஃப் லோட்டஸ். அதாவது சொல்றாங்க, தாமரையுடைய தாவர இருசெல் பெயரை வந்து கேட்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், நீலம்பியம் ஸ்பியோசம். ஓகேங்களா, நீலம்பியம் ஸ்பியோசம் தான் வந்து தாமரையுடைய இருசொல் பெயரா இருக்கு, சயின்டிபிக் நேமா இருக்கு. சரிங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் ஜெனிட்டம் பிரிங்ஸ் இட் க்ளோஸ் டு ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். என்ன சொல்றாங்க, நீட்டத்தின் எந்த பண்பு அதை விதையுறையுடைய ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரங்களில் சார்ந்திருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பிரசன்ஸ் ஆஃப் வெசல்ஸ் இன் சைலம். அதாவது வெசல்ஸ் உடைய சைலம் இருக்கு இல்லையா, அதன் காரணமா என்ன ஆகுது, நீட்டத்தினுடைய இந்த பண்பின் காரணமா தான் வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம் வந்து தாவரங்களை சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, வெசல்ஸ் உடைய சைலம், பிரசன்ஸ் ஆஃப் வெசல்ஸ் இன் சைலம் தான் பாத்தீங்கன்னா காரணமா இருக்கு. அடுத்தது, த டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் ஏ காசஸ். ஓகேங்களா, விட்டமின் ஊட்டச்சத்து குறைபாடு ஏ இருக்கு இல்லையா, விட்டமின் ஏ குறைபாடுனால என்ன பாத்தீங்கன்னா மாலை கண்ணு ஏற்படும், நைட் பிளைண்ட்னஸ் ஏற்படும். முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா டிசீஸ் பத்தி கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான விட்டமின் ஏ குறைவான பார்த்தீங்கன்னா மாலை கண்ணு ஏற்படும். அடுத்து பாருங்க, த மோஸ்ட் லைக்லி பீரியட் இன் விச் ஏ வுமன் மே கன்சீவ் இஸ். ஓகேங்களா, பெண்ணின் கருவுறுதல் ஏறக்குறைய நடைபெறக்கூடிய நாள் கேட்டாங்கன்னா வந்து மாதவிடாயிலிருந்து 15 to 19 நாள் நடக்கும். ஓகேங்களா, ஸோ 15 to 90 days ஆஃப் அ மென்சுரல் சைக்கிள். அப்பதான் பெண்ணுக்கு கருவுறுதல் நடக்கும். சரிங்களா, கன்சீவ் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கு, 15 to 19 days வரைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேரக்டர் இஸ் ட்ரூ அபவுட் ஃபங்கை. சரிங்களா, கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் பூஞ்சையை பற்றிய உண்மை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவை ஹெட்ரோட்ராபிக் பிளான்ஸா இருக்கும். ஹெட்ரோட்ராபிக் பிளான்ஸ் தான் வந்து பூஞ்சையா இருக்கு. சரிங்களா, பூஞ்சை பத்தி பார்க்கும்போது அவை தே ஆர் ஹெட்ரோட்ராபிக் பிளான்ஸ். அடுத்து பாருங்க, growth of plants only in water without soil is called. தாவரங்களே மண் இல்லாமல் தண்ணீரில் மட்டுமே வளரக்கூடிய முறை என்ன அழைக்கப்படுறது, ஹைட்ரோபோனிக்ஸ். ஸோ ஹைட்ரோனால் என்ன அர்த்தம், தண்ணீர் அர்த்தம். என்ன பண்றோம், மண்ணே இல்லாம தண்ணீரை மட்டும் வச்சு வளர்க்குற முறை பாத்தீங்கன்னா வந்து ஹைட்ரோபோனிக்ஸா இருக்கு. சரிங்களா, முக்கியமான டெக்னாலஜி. அடுத்து பாருங்க, சில டிசீஸ் கொடுத்துட்டு எதன் காரணம் எப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, பெரி. ஸோ விட்டமின் B1, பெரி பாத்தீங்கன்னா விட்டமின் B1 காரணம் ஏற்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா பெல்லக்ரா பாத்தீங்கன்னா விட்டமின் B3 சார்ந்தது. அடுத்து ஸ்கர்வி பாத்தீங்கன்னா விட்டமின் சி சார்ந்தது. அடுத்து ரிக்கெட்ஸ் விட்டமின் டி காரணமா ஏற்படுது. சரிங்களா, அப்ப தெரிஞ்சுக்கணும். ஸோ பெரி பாத்தீங்கன்னா வந்து விட்டமின் B1, பெல்லக்ரா விட்டமின் B3, ஸ்கர்வி விட்டமின் சி, ரிக்கெட்ஸ் விட்டமின் டி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் கூட. அடுத்து பாருங்க, விச் இஸ் இன்செக்டிவோரஸ் பிளான்ட். அதாவது பாத்தீங்கன்னா பூச்சி உண்ணக்கூடிய தாவரம் கேட்கறாங்க. சில தாவரங்கள் பாத்தீங்கன்னா பூச்சியை வந்து அப்படியே கேப்சர் பண்ணி சாப்பிட்டுரும். ஓகேங்களா, அது என்ன பாத்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸீரா. ஸோ ட்ரெஸ்ஸீரா தான் பாத்தீங்கன்னா பூச்சி உண்ணக்கூடிய தாவரமா இருக்கு. அடுத்து பாருங்க, ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் விச் ஆர்கனிசம். ஓகேங்களா, ஆல்கஹாலிக் நொதித்தல் நடைபெறக்கூடிய உயிரினம் கேட்டாங்கன்னா ஈஸ்ட். ஓகேங்களா, அது என்ன பண்ணுது, ஈஸ்ட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் நடக்குது. சரிங்களா, அடுத்து பாருங்க, த ஹார்மோன் விச் மெயின்டைன்ஸ் பிரெக்னன்சி அண்ட் ரெகுலேட்ஸ் மென்சுரல் சைக்கிள் இஸ். அதாவது மாதவிடாய் சுழற்சி மற்றும் கர்ப்ப நிலையை சீராக பராமரிக்கும் ஹார்மோன் கேட்டாங்கன்னா வந்து புரோஜெஸ்டிரான். சரிங்களா, மாதவிடாய் சுழற்சியை வந்து பராமரிக்கக்கூடிய மற்றும் சீராக வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் கேட்டாங்கன்னா புரோஜெஸ்டிரானா இருக்கு. அடுத்து பாருங்க, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். காரணம் கொடுத்திருக்காங்க, கூற்றம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நியூட்ரோஃபில்ஸ் ஆர் பிலாங்கிங் டு கிரானுலோசைட்டிக் டைப். கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ நியூட்ரோஃபில்ஸ் ஆர் பிலாங்கிங் டு கிரானுலோசைட்டிக் டைப்ஸா இருக்கு.
அடுத்து பாருங்க, நியூட்ரோஃபில்ஸ் கண்டெயின் நோ கிரானுல்ஸ் இன் சைட்டோபிளாசம். சரிங்களா? ஸோ அப்படி கிடையாது. ஸோ என்ன விஷயம், இதுல பாத்தீங்கன்னா 4 விதமான கிரானுல்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பிரைமரி கிரானுல்ஸ். சரிங்களா? பிரைமரி கிரானுல்ஸ். அதே போல செகண்டரி கிரானுல்ஸ். ஓகேங்களா? அதே போல வந்து ட்ரஷரி கிரானுல்ஸ். இந்த மாதிரி வந்து மொத்தம் 3 விதமான கிரானுல்ஸ் இருக்கும். அது போல கடைசியில பாத்தீங்கன்னா செக்ரீட்டரி வெசல்ஸ் இருக்கும். செக்ரீட்டரி வெசிக்கல்ஸும் இருக்கும். பாத்தீங்கன்னா வந்து 4 விதமான கிரானுல்ஸ் வந்து நியூட்ரோஃபில்ஸ்ல இருக்கும். சரிங்களா? ஒன்னு பிரைமரி கிரானுல்ஸ், செகண்டரி கிரானுல்ஸ், ட்ரஷரி கிரானுல்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா செக்ரீட்டரி வெசிக்கல்ஸும் இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி வந்து ரீசன் தப்பா இருக்கு. சரிங்களா? அப்ப வந்து ஆப்ஷன் ஏ கரெக்ட், பி ராங். அது என்ன சொல்றாங்க பாருங்க, நியூட்ரோஃபில்கள் துகள் சார்ந்த இரத்த வெள்ளை அணுக்கள். கரெக்ட் தான். ஆனா என்னாச்சு, நியூட்ரோஃபில்களில் சைட்டோபிளாச துளைகள் காணப்படுவது இல்லைன்னு சொல்றாங்க. பட் தப்பு. 4 விதமா இருக்கும். சரிங்களா? பிரைமரி துகள்கள், இரண்டாம் நிலை துகள்கள், மூன்றாம் நிலை துகள், அது பாத்தீங்கன்னா சுரப்பிகள்னு சொல்லி 4 விதமா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆனா காரணம் தப்பா இருக்கு. சரிங்களா? அது தெரிஞ்சுங்க. அடுத்து என்ன பண்றாங்க பாருங்க, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் புக் அனாட்டமி ஆஃப் சீட் பிளான்ட்ஸ், அதாவது விதை தாவரங்களின் உள்ளமைப்பியல் அப்படிங்கிற புக் எழுதுன யாருங்க பார்த்தீங்கன்னா கேத்தரின் ஈசா. சரிங்களா? கேத்தரின் ஈசா தான் பார்த்தீங்கன்னா விதை தாவரங்களின் உள்ளமைப்பியல், அதாவது புக் அனாட்டமி ஆஃப் சீட் பிளான்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேத்தரின் ஈசாவா இருக்காரு. அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் எக்காலஜிக்கல் பிரமிட் இஸ் ஆல்வேஸ் ஆப்ரேட். சரிங்களா? பின்வருவற்றில் எது நேரான சூழ்நிலையில் கூம்பு? இது பார்த்தீங்கன்னா வந்து பிரமிட் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் கூம்பு தான் பார்த்தீங்கன்னா வந்து அப்ரைடா இருக்கும். அப்பவே வந்து மேல் நோக்கி இருக்கும். அடுத்து பாருங்க, இன் மம்மல்ஸ் த மெமலியன் கிளான்ஸ் ஆர் மாடிஃபைடு கிளான்ஸ் ஆஃப் ஃபாலோவிங். என்ன பண்றாங்க, பாலூட்டிகளில் பால் சுரக்கும் சுரப்பிகள் பின்வரும் எந்த சுரப்பியாக மாற்றப்பட்டு செயல்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா வந்து ஆப்ஷன் பி செபீசியஸ் சுரப்பி. சரிங்களா? செபீசியஸ் கிளாந்து நமக்கு மெமலின்ல பாத்தீங்கன்னா பால் சுரக்கும் சுரப்பியா வந்து மாற்றப்பட்டு செயல்படுது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, கம்பைன்டு ட்ரக் இன் யூஸ் டு கியூர் த மலேரியா, அதாவது மலேரியாவை பயன்படுத்தக்கூடிய தற்காலிகமான கூட்டு மருந்து கேட்டாங்கன்னா வந்து ஃபேன்சிடர். ஃபேன்சிடர் தான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, மலேரியாவை குணப்படுத்துறதுக்கு பயன்படுது ஃபேன்சிடர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, விச் ஒன் கால்டு ஃப்ரம் த டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் த எரித்ரோசைட் ஃப்ரம் த ஹீமோசைட்டோபிளாஸ்ட் சொல்றாங்க, கீழ்கண்டவற்றில் ரத்த சிவப்பணுக்கள் ஹெமட்டோபிளாஸ்ட்ல இருந்து உருவாகி முதிர்ச்சி அடைவதற்கு பெயர் கேட்டாங்கன்னா எரித்ரோபயாசிஸ். சரிங்களா? கீழ்கண்டவற்றில் ரத்த சிவப்பணுக்கள் ஹெமட்டோபிளாஸ்டில் இருந்து உருவாகி முதிர்ச்சி அடைவதற்கு பெயர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, எரித்ரோபயாசிஸ் சொல்றாங்க. சரிங்களா? எரித்ரோபயாசிஸ். ஸோ அடுத்து பாருங்க, என்ன சொல்றாங்க, கன்சிடர் த ஃபாலோவிங் எண்டோக்ரைன் கிளான்ஸ். சொல்றாங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. ஸோ கரெக்ட்லி மேட்ச் கேட்குறாங்க. ஸோ பாருங்க, ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் ப்ரொடியூஸ்டு இன்சுலின்ஸ். கரெக்ட் தான். சரிங்களா? ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான் பண்ணுது இன்சுலினை உற்பத்தி பண்ணி கொடுக்குது. கரெக்ட். அடுத்து பாருங்க, தைராய்டு கிளான்ஸ் இட் ப்ரொடியூஸ் டயபெட்டிஸ். ஸோ இது தப்பு. என்ன பண்றாங்க, தைராய்டு கிளான்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா வந்து தைராக்சினை ப்ரொடியூஸ் பண்ணுது. தைராய்டு கிளான்ஸ். அதே போல அட்ரினல் கிளான்ஸ் என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் காய்ட்ரின் விடுவாங்க. அதுவும் தப்பு. அது என்ன பண்ணுது, கார்டிசால ப்ரொடியூஸ் பண்ணுது. கார்டிசால். அதே போல வந்து அல்டோஸ்டிரோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அல்டோஸ்டிரோன் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? அப்ப ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான் என்ன பண்ணுது, இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே போல தைராய்டு சுரப்பு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது, தைராக்சின் சுரப்பு ப்ரொடியூஸ் பண்ணுது. அட்ரினல் கிளாண்ட் என்ன பண்ணுது, நமக்கு நம்மளுடைய வந்து கார்டிசால ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா அல்டோஸ்டிரானா ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? அப்ப பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்டா கொடுத்திருக்காங்க. சோ என்ன விஷயம், ஆப்ஷன் ஏ மட்டும் தான் ஆன்சரா இருக்கு. மத்ததெல்லாம் தப்பா பொருத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ஒரு விஷயம் தப்பா கொடுத்திருக்காங்க, என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு எது சரின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்பதான் வந்து எக்ஸாம்ல கேட்கும் போது கிளிக் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நீட் ஆன் a non-conventional source of raw material for the paper production. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் எவை மரபுசாரா உற்பத்தி பொருளாக காகிதம் தயாரிக்க பயன்படுகிறது? இது பாத்தீங்கன்னா சுகர் கேன் பகேஸ். சுகர் கேன் சக்கை இருக்கு இல்லையா, அது என்ன பண்றாங்க, பேப்பர் தயாரிக்கிறாங்க. சரிங்களா? அதான் வந்து மரபுசாரா உற்பத்தி பொருளா இருக்கு, நான் கன்வென்ஷனல் சோர்ஸா இருக்கு. ஃபைண்ட் த ராங் பேர். சரிங்களா? சொல்றாங்க பாருங்க, மெட்டபாலிசம் சம் டோட்டல் ஆஃப் என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ், அதாவது வளர்ச்சிதை மாற்றங்கிறது ஒட்டுமொத்த நொதிகளின் வினையா இருக்கு. இது கரெக்ட் தான். அதே போல பாருங்க, ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது, நமக்கு growth ரெகுலேட்டரா இருக்கு. சரிங்களா? ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா வந்து growth ரெகுலேட்டரா இருக்கு. அதே போல போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர், அதாவது நீருடைய ஒளிப்படுத்தல் இருக்கு இல்லையா, அது இங்க இன்வால்வ் பாத்தீங்கன்னா வந்து போட்டோசிந்தசிஸ் இன்வால்வ் ஆகும். அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் வந்து growth ரெகுலேட்டரா இருக்கு, வளர்ச்சிக்கு காரணமா இருக்கு. போட்டோலைசிஸ் பாத்தீங்கன்னா வந்து போட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஒளிச்சேர்க்கை காரணமா இருக்கு. அப்ப என்ன விஷயம், ஆப்ஷன் 1 கரெக்ட், 2 தப்பா மேட்ச் பண்ணிருக்காங்க.
ஓகேங்களா? 3 தப்பா மேட்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன், அதாவது ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணம். அங்கே யூஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது கரெக்ட் தான். சரிங்களா? அப்ப விஷயம் 1, 4 கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? தவறான நிலைகள் பார்த்தீங்கன்னா வந்து 2, 3 தப்பா இருக்கு. கேட்கறது ராங் தான் கேட்கறாங்க. அப்ப 2, 3 தப்பா இருக்கு. 1, 4 கரெக்டா இருக்கு. அதாவது மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா சம் டோட்டல் ஆஃப் என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ், அதாவது வளர்சிதை மாற்றம்ங்கிறது ஒட்டுமொத்த நொதிகளின் வினையா இருக்கு. 2வது ஆக்சிஜன் எதுக்கு பயன்படுது? growth ஆஃப் பிளான்ட்டுக்கு, தாவரம் வளர்றதுக்கு பயன்படுது, வளர்ச்சியை ஊக்குவிக்குது. அடுத்து போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர், அதாவது நீருடைய ஒளிப்படத்தில் காரணமா என்ன ஆகுது? நமக்கு ஒளிச்சேர்க்கை நடக்குது, போட்டோசிந்தசிஸ் நடக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன், ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணம் எதுக்கு யூஸ் ஆகுது? ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப வந்து இந்த தெளிவா பாத்துங்க. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் பூஸ்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ்? பின்வருவனற்றில் எந்த தாவரம் ரத்த சிவப்பணு உற்பத்தியை தூண்டக்கூடியது? எலுமிச்சம்புல். எலுமிச்சம்புல் தான் நமக்கு கிராஸ், லெமன் கிராஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம நமக்கு ரெட் பிளட் செல் உற்பத்தியை தூண்டக்கூடியதா இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, அமங் த ஃபாலோயிங் பிளான்ட்ஸ் விச் ஒன் ஹேஸ் ஆயில் ரெப்பல்லிங் ப்ராப்பர்ட்டி? அதாவது கீழ்கண்டவற்றில் எந்த தாவரம் எண்ணெயை விளக்கும் தன்மையுடையது? என்ன பட்டா அப்படியே விளங்கி போகும், ஒட்டாது. ஓகேங்களா? அந்த மாதிரி என்ன கேரக்டர் பாத்தீங்கன்னா வந்து ஆலோவேரா, கற்றாழை இருக்கு இல்லையா, அதான் வந்து எண்ணெயினை விளக்கும் தன்மை உடையது. அதில் ஆயில் விட்டு என்ன ஆகும்? அப்படியே வழுகி போயிடும். எண்ணெய் விளக்கும் தன்மை உடையது பாத்தீங்கன்னா கற்றாழை, ஆலோவேராவா இருக்கு. அடுத்து வாட் ஹேப்பன்ஸ் இன் ஹியூமன் தலாசீமியாஸ்? ஓகேங்களா? தலாசீமியா நோய் உள்ளவர்களுக்கு எவை குறைபாடு நடைபெறுகிறது? ஸோ இது கரெக்ட்னு பாத்தீங்கன்னா வந்து இட் ரெடியூஸ் ஆல்பா குளோபின் சென்சியாஸ். ஓகேவா? ஆல்பா குளோபின் உருவாவது குறைக்கப்படுகிறது. கரெக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா இட் ரெடியூஸ் பீட்டா குளோபின் சிந்தசிஸ், அதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? பீட்டா குளோபின் உருவாவது குறைக்கப்படுகிறது. அடுத்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆல்பா மற்றும் பீட்டா குளோபின் உருவாவது அதிகரிக்கப்படும் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டும் தப்பு. காரணம் என்ன? ரெண்டுமே குறைக்க தான் படுது. ஆல்பா குளோபினும் குறைக்கப்படுது, பீட்டா குளோபின் குறைக்க தான் படுது, அதிகரிக்கப்படுது. அப்ப தேர்ட் ஆப்ஷன் தப்பா இருக்கு. அப்ப என்ன விஷயம்? 1, 2 தான் கரெக்ட்னு அர்த்தம். சரி, 1 மற்றும் 2 தான் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மோஸ்ட் வைட்லி யூஸ்டு பயோ வெப்பனிஸ், மிக பரவலாக பயன்படுத்தக்கூடிய உயிரி ஆயுதம். இப்பெல்லாம் யாரையும் கொள்றதுக்கு என்ன பண்ண தேவையில்லை, துப்பாக்கி தூக்கிட்டு போறது, கத்தி தூக்கி போட தேவையில்லை. என்ன பண்றாங்க? பயோ வெப்பனிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப மிக பரவலாக பயன்படுத்தக்கூடிய உயிரி ஆயுதம் பாத்தீங்கன்னா வந்து பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் தான் வந்து பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க, கோல்டன் ரைஸ் இஸ் எ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப் வேர் த இன்கார்பரேட்டட் ஜீன் இஸ் மீன் ஃபார் பயோசிந்தசிஸ் ஆஃப். என்ன சொல்றாங்க? கோல்டன் அரிசி என்பது ஒரு மரபணு மாற்றப்பட்ட பயிராகும். கரெக்ட் தான். இதில் ஒருங்கிணைந்த மரபணு உயிரி செறிவுக்கானது பாத்தீங்கன்னா வந்து என்னது? விட்டமின் ஏ தான் வந்து அதிகமா இருக்கு. சில கோல்டன் ரைஸ்ல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ தான் வந்து அதிகமா இருந்திருக்கு. அடுத்து பாருங்க, த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் இஸ், அதாவது காற்றில்லா சுவாசத்தில் இறுதியாக கிடைக்கப்பெறுவது எதுன்னு பாத்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால். காற்றில்லா சுவாசத்துல பாத்தீங்கன்னா வந்து எத்தில் ஆல்கஹால் கிடைக்குது. ஸோ எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் இஸ் எத்தில் ஆல்கஹால். அடுத்து சொல்றாங்க பாருங்க, the omega-3 fatty acids reduce the LDL cholesterol, which may thus reduce the risk if coronary heart disease. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? ஒமேகா 3 கொழுப்பு வந்து என்ன பண்ணுது? எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய் வருவதை குறைக்கக்கூடியது. கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, people with problems of blood circulation such as varicose vein benefits from consumption of omega-3 fatty acids since they stimulate blood circulation and help to break down the fibrin. ஓகேங்களா? என்ன பண்ணுது? ரத்த ஓட்டத்தில் குறைபாடு, ரத்த ஓட்டத்தில் குறைபாடு இருக்கு இல்லையா, வெரிகோஸ் நாளம் பாதிப்புள்ள மனிதர்கள் என்ன பண்றாங்க? ஸோ ஒமேகா 3 கொழுப்பை உட்கொண்டால் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி ரத்த கட்டைகளை உடைக்கும். ஓகேங்களா? அது வந்து கரெக்ட் தான். என்ன சொல்றாங்க? கூற்றும் சரியா இருக்கு, காரணமும் சரியா இருக்கு. ஸோ வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கூற்றும் சரி, காரணம் சரி. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, என்ன சொல்றாங்கன்னு, ஃபைண்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாங்க? தப்பான ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். என்ன சொல்றாங்க பாருங்க, the phloem in gymnosperm lacks companion cells. கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும்? ஜிம்னோஸ்பெர்ம்ல வந்து காணப்படுவது ஃப்ளோயம் கற்றைகளில் தோழமை செல் காணப்படுவது இல்லை. கரெக்ட் தான். ஓகேங்களா? the pollination is one மொஃபிலஸ் இன் ஜிம்னோஸ்பெர்ம். என்ன சொல்றாங்க? ஜிம்னோஸ்பெர்ம்களில் மகரந்த சேர்க்கை காற்று மூலமாக நடைபெறுகிறது. அதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? the ovules are protected by the carpels in gymnosperm. என்ன சொல்றாங்க? ஜிம்னோஸ்பெர்ம்களில் சூழ்கள் கார்பல்களை பாதுகாக்கப்படுகிறது கொடுத்திருக்காங்க. அது தப்பு. காரணம் பார்த்தீங்கன்னா கார்பல்கள் பாதுகாக்கப்படாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, the vessels are usually absent from the xylem of gymnosperm. என்ன சொல்றாங்க? xylem கற்றைகளில் பொதுவாக வெசல்கள் ஜிம்னோஸ்பெர்மில் காணப்படுவது இல்லை. கரெக்ட் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து தப்பா ஃபிட் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் 4th பார்ட்டாக பார்த்துருக்கோம். ரிமைனிங் 3 பார்ட்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.